கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நாளாகமத்தின் முதலாம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 நாளாகமும் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Look to the Lord and his strength, seek his face always. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட பின் தாவீது ராஜா ஜனங்களுக்காக அளித்த ஸ்தோத்திர பாடலின் ஒரு பகுதியாக வருகிறது. இது வெறும் ஒரு கட்டளை அல்ல, தேவனோடு தொடர்ந்த உறவில் வாழும் வாழ்க்கை முறை பற்றி பேசும் வசனம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கர்த்தரையும் நாடுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். நாடுங்கள் என்பதன் பொருள் தேடுதல், ஆசைப்படுதல், முழு மனதோடு அணுகுதல். இது தேவனை சிரம நேரங்களில் மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் முதன்மையாக தேட வேண்டும் என்பதை காட்டுகிறது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கூறுவதை எரேமியா 29:13 வாசிக்கிறோம். நாம் தேவனை தேடும்போது நம்முடைய முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை தேடினோமானால் நிச்சயமாகவே நாம் தேடுகையில் அவரை கண்டுபிடிப்போம் என்பது இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமையையும் நாடுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனை மட்டுமல்ல, அவருடைய வல்லமையையும் நாட சொல்லப்படுகிறது. இதன் அர்த்தம் மனித பலத்தை அல்ல, அனுபவத்தை அல்ல, அறிவை அல்ல, தேவனுடைய சக்தி, உதவி, கிருபை இவற்றில் சார்ந்திருங்கள் என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மிக தெளிவாக வாசிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிங்கள். சமூகம் என்பது தேவனுடனான உடன்பாடு, நெருக்கம், சந்நிதி. நித்தமும் என்பது இடைவிடாது, தொடர்ச்சியாக. இது ஒரு நாள் ஜெபம் அல்ல, ஒரு வாரம் ஆராதனை அல்ல, தினசரி தேவனோடு நடக்கும் வாழ்க்கை. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 27:8 வாசிக்கிறோம். தேவன் தாமே நம்மை அழைக்கிறார். தேவனை தேடுவது அவருடைய அழைப்புக்கான பதில். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் தேடுகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். தேவனை தேடுதல் வீண் அல்ல. அவரை தேடுகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இதை விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது, நாம் தேவனையும் அவரது சமூகத்தையும் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். முன்னுரிமை மாறினால் வாழ்க்கை குழம்பும். தேவனை முதலில் வைத்தால் எல்லாம் சரியான இடத்தில் வரும். இதையும் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், மனிதன் எப்போதும் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் உண்மையான சமாதானம் தேவனை தேடுகிற வாழ்க்கையில் மட்டுமே. நாம் யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். மனித உதவி வரையறுக்கப்பட்டது. தேவன் எல்லை அற்றவர். எதை நாம் நாட வேண்டும்? அவர் வல்லமையை, சுயபலத்தை அல்ல, தேவனுடைய வல்லமையையே நாட வேண்டும். எப்படி நாட வேண்டும்? நித்தமும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அல்ல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் அது போதும் அப்படிங்கிறது அல்ல. தினசரி அவரையும் அவரது சமூகத்தையும் நாட வேண்டும். இன்றைய தியான வசனம் நமக்கு 3 முக்கிய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. 1, தேவன் நம் தேடலின் மையம். 2, தேவனுடைய வல்லமை நம் பலம். 3, தேவனுடைய சமூகம் நம் ஆனந்தம். இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது மட்டும் நாம் தேவனை தேடுகிறோமா, அல்லது சந்தோஷத்திலும் சாதாரண நாட்களிலும் அவரை நாடுகிறோமா? இன்றைய தியான வசனம் நம்மை அழைக்கிறது, எப்போதும் எல்லாவற்றிலும் தேவனை தேடுங்கள், அவர் சமூகத்தை நாடுங்கள் என்று. என்ன, நித்தமும் ஆண்டவரையே நாடுவோமா? டுடேஸ் verse calls believers to a lifestyle of continual seeking. We are invited to seek the Lord himself, not just his blessings. Depend on his power, not our strength. Live daily in his presence, not occasionally. Those who seek the Lord wholeheartedly will never be disappointed. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையின் முதன்மை தேடலாக உம்மையே வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பலவீனங்களில் உம்முடைய வல்லமையை நாடவும், எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்கவும் கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் தேடல் வீணாகாதபடி உம்மையே நாங்கள் கண்டடைய உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.